இந்த நாளிலும் செப்டம்பர் மாத வாக்குத்தத்த தேவ செய்தியை நாம் தியானிப்போம். இந்த செய்தியின் தலைப்பு பி ஃப்ரூட்ஃபுல், கனி கொடு. அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர், பலுகி பெருகு. இரண்டாவது, த ஃப்ரூட் ஆஃப் த வூம், கர்ப்பத்தின் கனி. மூன்றாவது, ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் வைன், யோசேப்பு கனி தரும் செடி. நான்காவது, ஃப்ரூட் இன் சீசன், காலத்தில் கனி. ஐந்தாவது, ஃப்ரூட் இன் ஓல்ட் ஏஜ், முதிர் வயதிலும் கனி. ஆறாவது, த ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் பலன். ஏழாவது, த ஃப்ரூட் ஆஃப் த லிப்ஸ், வாயின் பலன். பி ஃப்ரூட்ஃபுல், கனி கொடு. முதலாவது, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்க்ரீஸ் இன் பலுகி பெருகு. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27, 28. இது ஆண்டவர் மனிதனை படைத்த அந்த காலத்திலே மனிதனை பார்த்து சொன்ன வார்த்தைகள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சரி, ஆணும் பெண்ணும் சிருஷ்டித்து அவங்கள பார்த்து சொன்ன காரியம். பின்பு தேவன் அவர்களை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவதந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, ஆண்டவர் மனுஷனை பார்த்து சொன்ன முதல் ஆசீர்வாதம் பலுகி பெருகு. இந்த கனின்னு சொல்லும் போது அதன் மூலமாக தான் பலுகி பெருக முடியும். ஏன்னா ஒவ்வொரு கனிக்குள்ளே என்ன இருக்கும்? விதை இருக்கும். அந்த விதையை நீங்கள் விதைச்சிங்கன்னா திருப்பி இன்னொரு மரம் வரும். அதில் நிறையா கனி இருக்கும். எல்லா கனிக்குள்ளே விதை இருக்கும். திருப்பி அதை விதைச்சிங்க, அப்படி தான் பலுகி பெருக முடியும். முதல்ல ஒரு மரம் இருக்குதுன்னு வைங்களேன், அது எப்படி பலுகி பெருக முடியும்? கனி கொடுக்கும் பொழுது கனி உள்ளே இருக்க விதையை கொண்டு தான் என்ன செய்ய முடியும்? பலுகி மனுஷையும் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க? பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க? நிரப்புகள் என்று சொல்லி ஆண்டவர் கூறின முதல் ஆசை. கர்த்தர் அவர்கள் என்ன செய்தார்? பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. இரண்டாவது, த ஃப்ரூட் ஆஃப் த கர்ப்பத்தின் கனி. உபாகமம் 28:4. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பிறகு உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக சென்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமா? இவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் கர்ப்பத்தின் கனி அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இந்த நாட்கள் அந்த விசுவாசம் உங்கள் பிள்ளைங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னன்னு சொல்லும்? நீ ஆசீர்வாதமாக இருப்பார், கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஒன்று
சொல்கிறீங்களா? இன்றைக்கி சொன்னீங்களா? யாருன்னா இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களை பார்த்து கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்னு சொன்னிருக்கீங்களா? இங்கிலீஷில் வந்து காட் பிளெஸ் யூன்னுவாங்க, பார்த்துருக்கீங்களா? போகும்போது காட் பிளெஸ் யூ. தமிழில் சொல்லினே இருக்கணும். அவன் பிள்ளைங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க வாயிலேருந்து என்ன வரணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அதுதான் வசனத்தில், கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனி என்ன செய்வார்? ஆண்டவரே ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர் உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்தா நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு எதிர்மாதிரி அதை பண்ணின்னு இருக்கணுமா? நீ உருப்படாமல் போவ, நீ தர்த்தரமாக இருப்ப, அப்படி சொல்லாமா? ஆண்டவருக்கு சொல்கிறார், நான் உன் கர்ப்பத்தின் கனி என்ன செய்வேன்? நீங்களும் பார்க்கும் போதெல்லாம், பிள்ளைங்களை பார்க்கும் போதெல்லாம் சொல்லணும் காட் பிளெஸ் யூ. சொல்கிறதுல தப்பே இல்லை. 100 வாட்டி சொன்ன, ஒரு நாளைக்கு 100 வாட்டி சொன்னால் கூட தப்பே. இன்னொன்றும் பேசின்னு இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல், கர்த்தருடைய ஆசை நல்லாயிருக்கும். அது ஆண்டுடைய ஆசை. சங்கீதம் 128:1 நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ உனக்கு பாக்கியமும் நன்மையும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் எப்படி இருக்கும்? கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஏதோ கர்த்தருக்கு பயப்படுகிற இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் விசுவாசி. உங்கள் மனைவியை பார்க்கும்போது, பிள்ளைங்களை பார்க்கும்போது உங்கள் வாயிலேருந்து என்ன வரணும்? எனக்கு ஒலிவ கன்றுகளை போல் இருக்கிறாய், கனித்தரும் செடியாக இருக்கிறாய். எவ்வளோ பேர் சொல்கிறீங்கன்னு தெரியல. சில பேர் நின்னா ஒரு பெரிய உபத்திரமாக இருக்கிறாய், எனக்கு முள்ளாக இருக்கிறாய், நானும் பவுலை போல் 3 வாட்டி ஜெபம் பண்ணுறேன், போக மாட்டேந்தே. அப்படி இருக்கக்கூடாது. வாயை திறந்தால் என்ன வரணும்? ஆசீர்வதி. நான் ஆண்டவர் கொடுக்குறேன், நான் ஆசீர்வதிப்பேன், ஆண்டவர் சொல்லணும். அவரை மீறி நீங்கள் என்ன வேறு எதாவது பேசின்னு இருக்கிறது? ஆண்டவரை மீறி எதாவது பேசலாமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் கர்ப்பத்தின் கனியை நான் என்ன செய்வேன்? உன் மனைவி எப்படி கனித்தரும் சரி, உன் பிள்ளைகள் ஒலிவ மரம். அப்போ அதே தான் நம்ம வாயிலும் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறது தான் சொல்லணும். அவர் சொன்ன நம்ம வேறு எதுவும் பேசி நிறக்கூடாது. 3வது, ஜோசப் இஸ் a fruitful vine. யோசேப்பு கனித்தரும் செடி. ஆதியாகமம் 49:22-26. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி. நீரூற்றண்டில் இருந்தால் அவனுக்கு என்ன வருது? நல்ல அவனுக்கு தேவையான சத்துலாம் அவனுக்கு கிடைக்குது. நீரூற்றிலேருந்து என்ன வருது? அவனுக்கு கனி கொடுக்கும்படி அவனுக்கு தேவையான எல்லாம் கனித்தரும். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். நிரம்பி வழிகிற உன் பாத்திரம் நிரம்பி வழியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக. கனித்தரும் நாளே ஒரு மரம் கனி தருந்ததுன்னா, ஆப்பிள் மரம் கனி தருதுன்னு வைங்களேன், அந்த கனியில் எத்தனை கனி அந்த மரம் சாப்பிடுது? மரம் ஏதாவது சாப்பிடுதா? இப்போ யாருக்காக கனி கொடுக்குது? மற்றவங்களுக்காக. கொடுக்குற கனி எல்லாமே யாருக்காக? இப்போ நாம் கனி தரும் செடினா, எனக்கு இது கிடச்சிது அது இல்லை. உன் மூலமாக யாருக்கு என்ன நன்மை கிடச்சிது? யார் வந்து உன்னிடத்தில் ஆசீர்வாதம் பெறார்கள்? அதுதான் நீ கனி கொடுக்குறியா இல்லையா? யோசேப்பு கனி தரும். ஆண்டவர் வந்து யோசேப்பு மூலமாக ஒரு தேசத்தையே உயிரோட
அதான் சொன்னார், சகோதரனை பார்த்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்க முடியும். அதை நன்மையாய் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி தேவன் யோசேப்பை பயன்படுத்தினார். அதை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, நானும் வெகு ஜனங்களுக்கு என்னவாக இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேகர் நான் வாழ்ந்தது வீணாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தது. சில பேர் ஏன் உலகத்தில் இவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. சில ரொம்ப பயங்கரமாக பணத்தில் கடல் மாதிரி பணம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு என்னாகும்? ஏன் உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இவங்களாம் எல்லோரையும் இது கம்மி பண்ணு, ஜனத்தொகையை கம்மி பண்ணு. உலகத்தின் ஜனத்தொகை என்ன பண்ணுமா அவங்களுக்கு? கம்மி பண்ணும். ரொம்ப ஓவர் பாப்புலேஷன், ஓவர் அப்படின்னு யார் சொல்கிறா? பணம், கடலை போல் பணம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு மீதி பேரை பார்த்தா எதுக்கு இவங்களாம் அவசியம் இல்லை. இவங்களாம் உலகத்துக்கு எப்படி கம்மி பண்ணுறது? அவங்க மீதி மக்கள் என்னான்னு கூப்பிட்றாங்களாம். இன்றைக்கி நேரத்தில் இது நான் சொல்கிறதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட பேச்சு. உலகத்தில் இருக்க பொது ஜனங்களை பார்த்து என்னான்னு கூப்பிட்றாங்களா? அவங்க யூஸ்லெஸ் ஈட்டர்ஸ். என்னான்றாங்களா? யூஸ்லெஸ் ஈட்டர்ஸ். இவங்க இருந்து உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன் இவ்வளோ ஜனத்தொகை இருக்குது? யூஸ்லெஸ் ஈட்டர்ஸ் தமிழில் என்ன சொல்லுவோன்னு நினைக்கிறீங்க? ரெடியாக வருது பாருங்கள். ரெடியாக ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப வேகமாக வந்துச்சு எனக்கு. யூஸ்லெஸ் ஈட்டர்ஸுக்கு தமிழ் என்னான்னு கேட்டால் உடனே தண்ட சோறுன்னு வருது. தண்ட சோறு அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி நேற்று ரொம்ப வருஷமாக பயங்கர பணத்தில் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் மீதி பேரெல்லாம் பார்த்தா ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில், இவங்களாம் அவசியமே இல்லையன்ற மாதிரி. அவங்களுக்கு என்னென்னா நம்ம இருக்கணும், நமக்கு வேலை செய்ய ஆள் இருக்கும், இது இருந்தால் போதும், மீதி பேர்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? அந்த மாதிரி ரொம்ப வருஷமாக ஒரு கூட்டம் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. யூஜெனிக்ஸ்ன்னு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நேற்று இது ரொம்ப வருஷமாக நடக்கிற காரியம். EUGENICS யூஜெனிக்ஸ் அப்படின்னா என்னான்னு பாருங்கள். எப்படி ஜனத்தொகையை அவங்க என்ன யோசிக்கலாம் இருக்கிறது வேணும். தேவன் யாரையும் வீணாக எல்லாரும் கனி கொடுக்கணும். உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமாக. அதான் யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரன் மேல். இப்போ மரத்தில் எப்போ கல் தூக்கி அடிப்பாங்க? கனி இருக்கும். கனி இல்லைன்னா யாரும் திரும்பி கூட. அப்போ யோசேப்பு கனி தரும் செடியாக இருக்கும்போது என்ன நடந்துச்சு? வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். அவங்களுக்கு பிடிக்கல. மனமடிவுன்னு என்ன அர்த்தம்? சும்மா கொஞ்சம் டல்லாக இருக்காங்கன்னு அர்த்தமா? மனமடிவுன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு நொறுக்கிட்டாங்க அவன் இருதயத்தை. மனமடிவுன்னு அவனை மனசில் சாவடிக்கிற மாதிரி. உடம்பு தான் சாவடிக்கலை, மனசு என்ன பண்ணாங்க? மனமடிவுன்னா என்ன? மடிவுனாலே என்ன அர்த்தம்? வில் வீரர் அவனை மனம் மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இவே கனி கொடுக்குறதுன்னா சும்மா நினைக்காதீங்க, அதுக்கும் எதிர்ப்பு. ஆனாலும் அதுதான் முக்கியம். ஆனாலும் அங்கே தான் வித்தியாசமே, அங்கே தான் வருது. ஆனாலும் என்ன நடந்துச்சு? அவனுடைய வில் உறுதியாய் ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ தான் அவனை தாக்கினாலும் என்ன செய்ய முடியல, அப்படியே நிற்குது உறுதியாய். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான்.
ஆண்டவருடைய கரை அவனை தாங்கின்னு இருக்கு. யாருமே அவனை என்ன செய்ய முடியல. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. இதெல்லாம் சொல்கிறது அவங்க தகப்பன் தான் சொல்கிறாரு. யாக்கோபு கடைசி காலம் வந்துடுச்சு, எல்லாம் வாங்க, எல்லாம் என் கூட வாங்க, நான் சொல்ல போகிறேன். நான் இப்போ உங்களை ஒரு அப்போ யோசேப்பு வந்து நிற்கும் போது யோசேப்பை பார்த்து உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி அவர் உனக்கு துணையாய் இருப்பார். கவலைப்படாது. என்னன்ற நம்ம மகனே இன்னும் கொண்டாடுத்து நான் இருக்க மாட்டேன். இன்னும் கொண்டால நான் என்ன செய்ய மாட்டேன், உலகத்தில் போகிறேன், என் காலம் வந்துடுச்சு. ஆனால் அவர் உன் தகப்பனுடைய தேவன் உனக்கு எப்படி இருப்பார்? நான் இல்லைனாலும் உன் தகப்பன் இல்லைனாலும் உன் தகப்பனுடைய தேவன் உனக்கு என்னவாக இருப்பார்? துணையாய் சர்வ வல்லவராலே அப்படி அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினால் உன்னை உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். இதுலேருந்து என்ன தெரிஞ்சு உன் தகப்பன் என்ன பண்ணார்? யோசேப்பு ஆசீர்வச்சார். இங்கே இருக்கிற தகப்பன் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறீங்களா? என்னான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறீங்க? பைபிளில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யலாம்? ஆசீர்வதிக்கலாம். பைபிளில் ஆசீர்வதித்திருக்காங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவ்வளோ தூரம், எவ்வளோ தூரம் போனாலும் அவ்வளோ தூரம் அந்த ஆசீர்வாதம் வருது உன் மேலே. எங்கே போனாலும் உன் மேலே அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தனாய் உச்சந்தலையின் மேலும் வருவதாக. உங்கள் பிள்ளைங்க தலைமையில் எப்பவுமே அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால தான் யோசேப்பு யாரும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவன் தலை மேலே என்ன இருக்குது? அவன் சிரசின் மேல் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் உச்சந்தலையில் இருக்குது. அது ஒன்றை பாதுகாக்குது. வேறு யாரும் உலகமே உன் மேலே சாபம் விட்டாலும் ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே உன் தலை மேலே என்ன இருக்குது? உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரி விசேஷ உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைங்க வெளியே போனாலும் இருந்தாலும் அவங்க தலை மேலே என்ன இருக்கணும்? சொல்லி அனுப்பணும். ஆசீர்வாதத்தை கூறி எப்பவுமே அவங்க மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து யாரும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா எல்லோரும் நல்ல எண்ணம் வச்சுருக்குன்னு நினச்சின்னு இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் வயிறு எறிவாங்க, எத்தனை பேர் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற என்ற மக்கள் எவ்வளோ பேர். அதெல்லாம் எதுவும் தொடக்கூடாதுன்னா அதுக்கு நீங்கள் முந்திக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? யாரும் எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்கணும். நீங்கள் ஆசீர்வாதத்தை கூறி அவங்க சிரசின் மேல் அவங்க தலையின் மேல் என்ன இருக்கணும்? கூறின ஆசீர்வாதம் அங்கே இருக்கணும். அது ஏற்கனவே அங்கே இருந்த மீதி பேர் நான் சொன்னாலும் என்ன செய்யாது. அதுதான் யோசேப்புக்கு நடந்துச்சு. யோசிப்பு யார் எவ்வளோ பண்ணாலும் அவனை ஒன்றுமே பண்ண முடியல. நீங்களே ஏதாவது சாபம் விட்டுனுருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் என்ன வருது? நீங்களே பிள்ளையை பார்த்து நீ உருப்பட மாட்டே, போ முட்டை வாங்கின்னு வா, போய் கை காலை உடச்சின்னு அப்புறம் என்ன ஆகுறது? அப்புறம் என்ன ஆகிறது? இல்லை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான்காவது ஃப்ரூட்டின் சீசன். காலத்தில் சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். எல்லோரும் ஆலோசனை கொடுப்பாங்க, அதில் நடக்காதீங்க. துன்மார்க்க ஆலோசனை என்ன செய்யக்கூடாது? பாவிகளுடைய வழியில்
இல்லை, அவங்க போய் நிற்காதீங்க, அது நமக்கு அவசியம் இல்லை. அவன் வழி நமக்கு அவசியம். இப்போ நீ என் வழியில் வாப்பான்வான். இல்லை வேணாம்ப்பா, உன் வழி எனக்கு வேணாம், நீ போ, நீ உன் வழியில் போ. பாவி வழியிலே பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அவங்களோட சேராதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கூட்டம் இருக்கும் பரியாசம் பண்ணிக்கணும். எங்கே வேணால் போய் பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் பின்னால் உட்காந்து பாடம் கவனிக்க மாட்டேன், எல்லோரையும் கிண்டல் பண்ணி அது ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கும், எல்லோரையும் மேனேஜரை கிண்டல் பண்ணிக்கின்னு மேலே அதிகாரி அது ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களோட என்ன செய்யாதீங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன், வாசிக்கிறவன் போட்டில்லை, வாசிக்கிறவனை தியானிக்கிறன்னா என்ன அர்த்தம்? ஒரு வசனம் வாசித்தா கூட அதையே நான் செய்யணும். தியானிக்கும் பொழுது தான் அதில் இருக்கிற வெளிப்பாடு நமக்கு வரும். சரியா? இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டினா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டினா என்ன அர்த்தம்? புவியீர்ப்பு. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா தெரியுமா? உங்கள் பேரை சொல்லாதீங்க, நான் தான் கண்டுபிடிச்சேன். அது ஐசக் எப்படி கண்டுபிடிச்சார்? மரத்தடியில் உட்காந்து ஒரு பழம் நேராக தலையில் விழுந்தான். மரத்தை திட்டாமல் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? மரத்தை திட்டாமல் அவர் தியானம் பண்ணுறார். ஏன் இந்த பழம் கீழே ஏன் மேலே போகல, ஏன் வேறு எங்கேயும் போகலன்னு தியானம் பண்ணுறார். ஏன் இந்த மரம், இந்த பழம் ஏன் என் தலையில் விழுந்துச்சு அப்படின்னு தியானம் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடு? ஏதோ ஒரு சக்தி இழுக்குது கீழே. இதை என்ன செய்யுது? அப்போ தான் ஃபோர்ஸ் ஆஃப். அதே போல் தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் இரவும் பகலும் அந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற. அப்போ தியானம் பண்ணும்போது தான் உனக்கு திடீர்னு வெளிப்பாடு வரும். இதுதான் இதோடைய அர்த்தம், இதுதான் இந்த ரகசியம். அவசர அவசரமாக பண்ண வராது. தியானம் அவசரப்படக்கூடாது, நேரம் எடுக்கணும். அவன் எப்படி இருப்பானா? நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பப்பனா தண்ணி வந்தனே இருக்கும். அவருக்கு நீர் வந்தனே தன் காலத்தில் தன் கனியை தந்து. அந்தந்த காலத்தில் என்ன செஞ்சுனே இருப்பாங்க? கனி கொடுத்துனே இருப்பாங்க. இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பாங்க. எப்பவுமே காஞ்சி போன மரம் மாதிரி இருக்க மாட்டார். எப்பவுமே எப்படி இருப்பார்? இலை உதிராக. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? அவன் செய்வதெல்லாம், எத்தனை பேருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு ஆசை இருக்குது? இந்த வசனத்தின்படி வேதத்தில் தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வந்துனே இருக்கும். அது மாத்திரம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துவார். தியானிக்கும் பொழுது வெளிப்படுத்து. அப்போ அதை செய்யும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எரேமியா 17:7-8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியம். யாரை நம்பி வாழ்கிறோம்? இன்றைக்கி இந்த உலகத்தில் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதுதான் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் அவன் எப்படி இருப்பான்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். அவனுக்கும் அதே மாதிரி தான். தண்ணியிலேருந்து அவனுக்கு வேண்டிய சத்தெல்லாம் அது தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். நான் உஷ்ணத்தை அது பாதிக்கவே மாட்டேன். இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல்
உலகத்தில் என்ன நடந்தாலும் இவனை பாதிக்காது. இதுவே உஷ்ணம் வருகிறதை காணாமல், அதுவும் பாதிக்காது அவனை. இலை பச்சையாக இருக்கிறது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. மழை ரொம்ப தாழ்ச்சிங்க, இவனை பாதிக்காது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் எப்படி இருப்பாராம்? வருத்தம் என்று. இவருக்கு வருத்தம் இல்லை, இவருக்கு அதை பற்றி வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்கணும்? இந்த நாட்களில் ஆண்டவரோடு நெருங்கிய ஐக்கியம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். 5வது, ஃப்ரூட் இன் ஓல்ட் ஏஜ், முதிர் வயதிலும். சங்கீதம் 92:12-10, நீதிமான் பனியை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்போ எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில். சில பேர் எந்த ஆலயத்திலையும் நாட்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஒரு சபைக்கு போவாங்க, அப்புறம் என்ன, இல்லைங்க அந்த சபை இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, அதனால் இந்த சபைக்கு போகிறணும். நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்பீங்கன்னா இப்போ அந்த புது சபைக்கு இல்லைங்க அதை விட்டங்க, அங்கே இந்த குறை இருக்குங்க, அப்போ இப்போ எங்கேங்க இப்போ 3வது அங்கே போகிறீங்களா, இல்லைங்க அதையும் விட்டங்க, அங்கே இந்த குறை. இவங்க எல்லா சபையிலும் என்ன பண்ணுவாங்களாம்? ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதை விட்டு இன்னொரு போய் நிற்போம். அப்போ ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் குறையில்லாத சபையை கண்டுபிடிச்சிங்க, தயவுசெய்து நீங்கள் போய் சேராதீங்க. நீங்கள் போய் சேர்ந்தீங்க, அதுக்கும் என்ன வந்துடும்? குறை வந்தது. நீங்கள் அதை விட்டுருங்க, அது இருக்கட்டும், அது குறை இல்லாமல் இருக்கட்டும். நீங்கள் அது உள்ளே போய் காலை வைக்காதீங்க, அதையும் கெடுக்குறீங்க, அது இருக்கட்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பார்கள். ஆண்டுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட செழிப்பாக இருக்கிறோமா இல்லையா? கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதியில் என்றும் விளங்கும்படி. கர்த்தர் எப்படிப்பட்டார்? உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவருக்கு அநீதி இல்லை என்று விளங்கும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையாக. எப்பவுமே ஆசீர்வாதமாக இருப்போம். எவ்வளோ வயசானாலும் ஆசீர்வாதமாக. ஏன்னா எங்கேயும் போக முடியலன்னு வைங்களேன், சும்மா நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசினாலே ஆசீர்வாதம். அவ்வளோ ஞானம் அவங்களுக்கு இருக்கும், அவ்வளோ அனுபவம் இருக்கும். இப்படி செய் இப்படி செய்யாதன்னு சும்மா ஃபோன்லேயே அவங்க என்ன செய்யலாம்? எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக. நீங்கள் போய் பார்த்தா கூட 2 வார்த்தை சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? உற்சாகப்பட்டு. சில பேர் சோர்ந்து போயிருப்பாங்க, நீங்கள் போய் 2 நிமிஷம் அவங்ககிட்ட பேசு, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க, எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஒரு 2 ஆலோசனை சொன்னால் அதிலே உனக்கு திருப்பினா ஒரு உற்சாகம் வரும். முதிர் வயதில் கூட என்ன செய்யலாம்? கனி கொடுக்கலாம். வயசாக இருந்தால நீ ஒன்றும் ஆசீர்வாதம் இருக்க முடியும். எல்லா விதத்திலும் நீ கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட முதிர் வயதில் நீ என்ன கொடுப்ப? கனி கொடுப்ப. எத்தனை பேருக்கு முதிர் வயதிலும் கனி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது? யாருன்னா ஒன்றுக்கு உதவாத உட்காந்து இருக்கணும்னு ஆசை இருக்குதா? பாட்டி கொஞ்சம் அமைதியாக உட்காரு, அங்கே போய் சும்மா போய் உட்காரு. தாத்தா கொஞ்சம் சும்மா இரு தாத்தா. என்ன தாத்தா நீ வயசான கோளாறாக இருக்கிறியே? அந்த மாதிரி யாருக்குன்னு ஆசை இருக்குதா? அது வசனம் என்ன சொல்லு? நீ நாட்டப்பட்டு நீ முதிர் வயதில் என்ன கொடுப்ப? கனி கொடுப்ப. ஆசீர்வாதமாக இருப்ப. எவ்வளோ வயசானாலும் ஆண்டவர் ஒன்று என்னவா வைப்பார்? ஆசீர்வாதம். 6வது, த ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் பலன். ஏசாயா 32:17, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமா. நீதியாய் நீ வாழும்பொழுது உனக்கு என்ன இருக்கும்? சமாதானம். நீதியின் கிரியை
சமாதானம். நீதியின் பலன் என்னங்க? எனக்கு பலன், நான் நீதியாக இருந்தால் என்ன பலன்? நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. அமெரிக்கானா என்ன? அமெரிக்கா நினச்சிக்காதீங்க. நீதியாக இருந்தால் அமெரிக்கா போயிடுவேன் அப்படி இல்லை. அமெரிக்கானா என்ன அர்த்தம்? சமாதானமாக இருப்ப, அமெரிக்கையும் சுகமாக நீ இருப்ப, நீதியாக வாழு, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தரும். அமைதியாக வாழும்படி தேவையில்லாததில் போய் மாட்டின்னு இருக்க மாட்டேன். ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள். நீ விதைக்கிற விதை என்னவாக இருக்கணும்? நீதியின். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும். அவரை தேட காலமாக அவரை தேடு. ஆண்டவர், இது என்ன காலம்? அவரை தேட வேண்டிய காலம். எது வரைக்கும்? நீதி மழையை போல உனக்கு அவர் வர்ஷிக்க செய்வார். ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை நீதிமானை பார்த்து தைரியமாக சொல். என்னான்னு சொல்லலாம்? உனக்கு நன்மை. ஏன்னா நீதிமானா நீ வாழ்ந்தாய், நீ நீதிமானா உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லு. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை, நீ உண்மையாக இருந்தது, அதுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு என்ன செய்யும்? வரும். 7வது, த ஃப்ரூட் ஆஃப் த லிப்ஸ், வாயின் பலன். நீதிமொழிகள் 12:13-14. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. துன்மார்க்கன் வாயிலே மாட்டிப்பான், அவன் பேசுகிற வார்த்தையை அவனுக்கு மாட்டி விட்டுரும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்கும். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருத்தி, அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். நீ பேசுகிற வார்த்தை ரொம்ப ரொம்ப, அதில் தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். அதில் தான் நீ தப்ப முடியும். ஏதாவது பேசு வளரி என்ன செய்ய மாட்டிக்க. வாயில் ஏதாவது சொல்லி மாட்டியிருக்கிறாங்களா இல்லையா? வாயில் ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது தேவையில்லாத ஒரு பதிலை கொடுத்து மாட்டினவங்க இருக்கிறாங்களா இல்லையா? சில பேர் வீட்லேயே மாட்டுறாங்க. நீங்கள் ஆஃபீஸில் மாட்டணும்னு கூட அவசியம் இல்லை. வீட்லேயே ஒரு தப்பான பதில் கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? என்ன இருக்குன்னு சொல்லணும்? ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒன்று வளரி மாட்டிக்காதீங்க. வீட்லேயும் மாட்டுவீங்க, ஆஃபீஸ்லேயும் ரொம்ப ஜாக்கிரதை. நிறைய பேர் அதில் தான் மாட்டுறாங்க. ஏதோ ஒரு 2 வார்த்தை விட்டாங்கன்னு வைங்க, அதை பிடிச்சிப்பாங்க. அதை அப்படியே இப்போ 10 வருஷம் ஆனாலும் அதை சொல்லி காட்டுறோம். அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஏதாவது நீங்கள் வளர்னீங்கன்னா அதை விடவே மாட்டாங்க, திருப்பி திருப்பி சொல்லி. அப்படிதான் இங்கே போட்டிருக்கு, அவனவன் தன் தன் வாயில் பலனால் திருப்பி அவன் கையின் கிரியின் பலனுக்கு தக்கது அவனுக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் 13:2. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் என்னத்தை காக்கிறான்? வாயை காத்தனா எதை உயிரே காப்பாற்றுறேன். ஏன்னா உயிருக்கே ஆபத்து வரும். ஏதாவது வளர்னா உன் உயிருக்கே என்ன வரும்? தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை, தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். நிறைய வாயை பெருசாக திறந்து எல்லாத்தையும் ஒன்று வளரி தள்ளிங்கன்னா என்ன வரும்? கலக்கம்தான்
என்னங்க ஒரு மாதிரி கலங்கி போயிருக்கிறீங்க? இல்லைங்க ஒரே பிரச்சனைங்க. என்னங்க ஆச்சுங்க? இந்த மாதிரி நான் எதை சொல்லிட்டேங்க, நான் அது இந்த மாதிரி மாட்டிக்கினாங்க. இந்த மாதிரி சொல்லி நான் என்ன பண்ணேன், அப்படி தான் போட்டு தன் வாயை விரிவாய் திறக்கிறவனுக்கு என்ன வருமா? அவங்களுக்கு இந்த மாதம் கலகம் வரணுமா, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணுமா? வாயை காத்த உயிரை காப்பாற்றலாம். நீதிமொழிகள் 18:20-21. அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். வயிறு நல்லா ரொம்ப நல்லா பேச தெரிஞ்சதுன்னு வைங்க. நல்லா பேச தெரிஞ்சவங்கன்னு சில பேரை பற்றி சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அவன் பேசியே பொழிச்சுப்பான். சில பேருக்கு நல்லா ஐஸ் வைக்க தெரியும், அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அந்த மாதிரி நல்லா பேச தெரிஞ்சவங்க வயிறு என்ன ஆகும்? ஏதாவது உளர்ந்தீங்களும் உங்களை பசியில் விட்டுருவாங்க. பசிலையும் தாகத்துலேயும். வாலண்டரி உபவாசம் இருக்குது, இன்வாலண்டரி உபவாசமும். வாலண்டரினா நீங்களாக உபவாசம் எடுக்கணும்னு எடுக்கிறது. இன்வாலண்டரி உபவாசம்னா என்ன அர்த்தம்? ஏதோ உளறி தள்ளி அங்கே சாப்பாடே வரமாட்டேங்குது உங்களுக்கு. ஏதோ உளறி தள்ளி அங்கே என்ன ஆகுது? சாப்பாடு இந்த நேரத்துக்கு என்ன வரமாட்டேந்து. நான் சொல்ல பைபிளில் போடுறேன். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு. ஜாக்கிரதையாக பேசுங்க. வேலைக்கு சாப்பாடு வந்துனே இருக்கும். வயிறு ஃபுல்லாக ரொம்ப இந்த மாதம் வயிறு ரொம்பணுமா பட்னியாக இருக்கணுமா? அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். வேதத்தில் அநேக காரியங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இது பாதிக்கும். இங்கே நம்ம பேசுகிறது நன்மையும் கொண்டு வரும், தீமையும் கொண்டு வரும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமோ ஏதாவது உளறினே இருந்தீங்கன்னு வைங்க, நான் இருந்து என்ன பிரயோஜனங்க அப்படின்னு ஏதாவது உளர்னிங்கன்னா கொஞ்ச நாள் என்ன ஆகும் உங்களுக்கு? திடீர்னு நல்லா தானே இருந்தாங்க, என்னங்க ஆச்சு என்னன்னே தெரிலங்க, திடீர்னு வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரிலங்க. எங்கேருந்து வந்துச்சுன்னா வாயத்திறந்து ஏதோ வளர்னதுனால அங்கெங்கேயோ போய் நின்றுச்சு. மரணம் வேற எங்கேயோ போய் நின்றுச்சு. நீ வலியாக கூப்பிட்ட வா 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 எனக்கு வான்ற மாதிரி. மரணமும் ஜீவனும் எங்கே இருக்குதான்? அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. இந்த நாட்களிலே மிகவும் கவனமாக உதட்டின் கனி, உதட்டின் மிகவும் முக்கியம். பி ஃப்ரூட்ஃபுல், கனி கொடு. முதலாவது பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்க்ரீஸ் இன். ஆண்டவர் மனுஷனை படைத்து முதலாவது கூறின ஆசிரம் நீ பலுகி. இரண்டாவது ஃப்ரூட் ஆஃப் த கர்ப்பத்தின். ஆண்டவர் சொல்ல உன் கர்ப்பத்தின் கனியை நான் என்ன செய்வேன்? விசுவாசி. ஒவ்வொரு நாளும் அவங்க பிள்ளைங்களை பார்த்து கர்த்தர் ஒன்று ஆசீர்வதி. காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூன்னு சொல்கிறது எதாவது கஷ்டமா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைங்களை பார்த்து உங்கள் கர்ப்பத்தின் கனியை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறது கஷ்டமா? என்ன ஒன்றும் பேசுகிறதுக்கெல்லாம் வாய் வருது இல்லை, இது ஏன் சொல்ல ஏன் வரமாட்டேங்குது? சொல்லணும். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நீங்களும் என்ன செய்யணும்? மூன்றாவது ஜோசப் இஸ் எ ஃப்ரூட்ஃபுல். யோசேப்பு கனி தரும் செடி. இவ்வளோதான் அவனை பகைத்து நான் உறுதியாய் என் ஆண்டவர் அப்படி புயங்கள் அவனை தாங்கின. அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் சிரசின் மேல் இருந்தது. எப்பவுமே உங்கள் பிள்ளைங்க தலையில் என்ன இருக்கணும்? நீங்கள் சொன்ன ஆசீர்வாதம் இருக்கணும். சொல்லினே இருங்க, முந்திக்கோங்க. நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு போனால் பந்திக்கு முந்திக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பந்திக்கு முந்திக்கோ. நானும் யாருன்னா அமிச்சேன்னு வைங்க, யாருன்னா கல்யாணத்துக்கு போங்கன்னு சொன்னால் என்ன சொல்லி அனுப்பேன்? முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா. இப்போ எங்கள் லைனில் நின்று இருக்காதீங்க, அதுக்குள்ளே எங்கள் சாப்பாடு காலி ஆகிடும். முதல்ல வயிறு நிறையா சாப்பிட்டு ஒரு ஏப்பம் விட்டு அப்புறமா போய் லைனில் நில்லுங்க.
அப்புறமா போய் எனக்கு காலம் அப்படி இருக்குது. கல்யாணத்துக்கு என்ன பிரசங்கத்துன்னு கூப்பிட்டா நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளை 4-5 பேர் உட்காந்துருப்போம். எனக்கு என்னங்க இவர் 1000 பேருக்கு சமைச்சேன்னு சொன்னார் இந்த பிரதர், என்ன ஆக போதும், இங்கே 4 பேர் தான் உட்காந்து இருக்கிறாங்கன்னு. அப்புறமா விசாரிக்கணும் பிரதர் என்ன ஆச்சுன்னு. இல்லை சாப்பாடு பத்தாமல் போயிடுச்சுங்க. அங்கே 4 பேர் உட்காந்துருந்தேன். எல்லாம் எங்கே நிற்கிறாங்க, ரிசப்ஷன் கூட வரமாட்டுறாங்க, நேராக டைனிங்கில் தான். ரிசப்ஷனில் கூட அப்படி இவ்வளோ காலியாக இருக்குது, கொஞ்சம் பேர் தான் லைனில் நின்றுன்னு இருக்கிறாங்க. எல்லாம் நேராக எங்கே போயிருக்கிறாங்க. முடிச்சு சாப்பாடு நான் கல்யாணத்துக்கு என்ன ஆகுமோ பிரதர் இன்னும் 1000 பேருக்கு சமைச்சேன், நிறைய என்ன ஆகுது நம்ம கவலைப்பட்டுன்னு இருப்போம். இல்லைங்க பக்கத்தில் வெளியிலேருந்து போய் வாங்க வேண்டியதாக இடம். ஆகவே நம்ம என்ன செய்யணும், உன் பிள்ளைங்களை ஆசீர்வாதத்துக்கு நீ முந்திக்கொள். வில்வீரர் அவனை மனம் அடி வாய்க்காம ஏதோ அதுக்கு முன்பு நீ என்ன செய், ஆசீர்வாதம் பிள்ளைங்க மேலே இருக்கணும். 4வது ஃப்ரூட்டின் காலத்தில் ஆண்டுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும்போது நீர்க்கால்கள் ஓரமாய் தன் காலத்தில் என்ன செய்வோம், இலை உதிராக இருக்கிற உஷ்ணத்தை கொண்டும் கவலைப்பட மாட்டோம். மழை தாழ்ச்சியாக இருந்தால் கூட அவன் பாட்டு கனி கொடுப்பான். ஏன்னா அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய். 5வது ஃப்ரூட்டின் ஓல்டேஜ், முதிர் வயதிலும் கனி. யார் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன எப்படி இருக்கணும், நாட்டப்பட்டு. சும்மா இங்கே 10 இடம் சுற்றின்னு இருக்காது, ஒரு இடத்துல என்ன நாட்டப்பட்டு இருக்கும்போது அவங்க முதிர் வயதில் என்ன செய்வாங்க, கனி கொடுப்பாங்க. 6வது த ஃப்ரூட் ஆஃப் ரைட்ஸ், நீதி. நீ நீதியாக வாழ், உனக்கு ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். நீ அமைதியாக என்ன செய்ய முடியும், வாழ. அந்த நீதினால் வருகிற ஆசிரம் ஒரு மழையை போல நீதி கர்த்தர் உன் மேலே என்ன செய்வார், வர்ஷி. உனக்கு அநீதியை கர்த்தர் நிறுத்துவார். ஐயோ எனக்கு ஏமாத்துறாங்க, நீதியை உன்மேல் என்ன செய்வார், வர்ஷிப்பார். கர்த்தர் உனக்கு நீதியும் நியாயத்தையும், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் விசுவாசி. 7வது த ஃப்ரூட் ஆஃப் த லிப்ஸ், வாயின் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். பேசுகிற வார்த்தைனால உனக்கு ஆசீர்வாதம் வயிறு ரொம்ப. வயிறு என்ன செய்யலாம், நீ தேவையில்லாததை பேசினா உனக்கு கலக்கம் உண்டாகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். இந்த நாட்களிலே மிக கவனமாய் இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதம், கனி கொடுக்கிற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக வாழணும்னு செய்யணும். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரே நான் எப்படி இருக்கணும், கனி கொடுக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதம். வாசித்த அத்தனை வசனங்களை நிறைவேற்றணும் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். ஆகிய இந்த வசனங்களின்படி ஜீவிக்க கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செப்டம்பர் மாதத்தை ஒரு நன்மை நிறைந்த மாதமாக ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் எதிர்பார்க்கிற நன்மைகளை கட்டளையிடும். எல்லா தடைகளை உடைத்து இதை பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக. நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக சென்று இளைப்பாறுதலை கட்டளையிடும். விண்ணப்பங்களுக்கு பதிலை கட்டளையிடுவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடும். ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த நாட்களிலே கட்டளையிடுவீராக. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் இந்த நாட்களிலே விலக்கி ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்கிறார்.
இந்த நாளிலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பலுகி பெருகும்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிக்கிறது. மாதத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தருவீராக. எந்த குறைவில்லாமல் எல்லா விதத்திலும் முன்னேறி செல்லும்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக. நீதியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை தருவீராக. எங்கள் உதடுகளின் கனிகளிலே ஆசீர்வாதை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தார். நாங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாக ஜீவன் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. அந்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு கிரியையிலும் நாங்கள் கனி கொடுக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்யும் அனைத்தையும் நீர் வாய்க்கப்படும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நம்முடைய வாக்குத்தத்தத்தில் எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு நெருங்கி வாழும்படி நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவர்களாக தன் காலத்தில் கனியை கொடுக்கும்படி கிருபை நம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் கனி கொடுக்கும்படி செய்வீராக. ஒவ்வொருவரும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தனித்திடும் கொடியில் கனிகள் இல்லை, செடியினில் நிலைத்தால் கனிகள் உண்டு. தனித்திடும் கொடியில் கனிகள் இல்லை, செடியினில் நிலைத்தால் கனிகள் உண்டு. இயேசுவில் என்றும் நிலைத்திருந்தால் குறைவில்லா கனிகள் மிகுந்திடுமே. இயேசுவில் என்றும் நிலைத்திருந்தால் குறைவில்லா கனிகள் மிகுந்திடுமே. நானே மெய்யான திராட்சை செடி, கனி தரவே நாம் கொடிகள் என்றால் செழிப்புடன் பறந்து ஓங்கிடுவோம். வார்த்தையில் நிலைத்து வளர்ந்திடுவோம். நானே மெய்யான
தந்திடவே பரிவுடன் அவரே சுத்தம் செய்வார். நிறைவுடன் கனிகளை தந்திடவே பரிவுடன் அவரே சுத்தம் செய்வார். சத்திய உபதேசம் ஏற்பதினாலே நித்திய சுத்தம் நிலைத்திடுமே. சத்திய உபதேசம் ஏற்பதினாலே நித்திய சுத்தம் நிலைத்திடுமே. நானே மெய்யான திராட்சை செடி, கனி தரவே நாம் கொடிகள் என்றார். செழிப்புடன் படர்ந்து ஓங்கிடுவோம், வார்த்தையில் நிலைத்து வளர்ந்திடுவோம். நானே மெய்யான திராட்சை செடி. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமை நற்குணமே. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமை நற்குணமே. சாந்தம் தயவு நல்விசுவாசம் இச்சை அடக்கம் இவைகளாகும். சாந்தம் தயவு நல்விசுவாசம் இச்சை அடக்கம் இவைகளாகும். நானே மெய்யான திராட்சை செடி, கனி தரவே நான்